மிளகும் தேங்காயும் சேர்த்து ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இதுக்கு முதல்ல ஒரு 4-5 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2-3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2-3 பெட்டல் ஸ்டார் பூ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க 1-2. இப்போ மட்டனை கழுவி போட்டுட்டு அதில் இந்த விழுதையும் போட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மட்டனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சுக்கா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தேங்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, பவுடர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டு சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சுக்காவுக்கு எப்பயும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. அதனால் சின்ன வெங்காயம் போட்டு இந்த வேக வச்சுருக்கிற மட்டனில் எலும்பு இல்லாத பீஸை மட்டும் எடுத்து அந்த குழம்பு கொஞ்சத்தோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு இப்போ கடைசியாக அது ஓரளவு தண்ணி வற்றின உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், மிளகு அந்த பவுடரை நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அதை உடனே மூடிடுங்க. இந்த கருவேப்பிலையுடைய வாசனையும் அதில் இறங்கிரும். நீங்கள் அதுக்கப்புறமா இதை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள்.